जय साई राम, जय साई राम. कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய புகழ் யுக யுகமாக என்றென்றும் நிலைத்திருக்கும். டிகேஎஸ் அட் சாய் பிரசாந்தி நிலையம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கிருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் தொலைவில் சத்ய சாய்பாபாவினுடைய பிரசாந்தி நிலையம். ஸோ இங்கேருந்து ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் அவைலபிள். ஸோ நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் இன்றைய தினம் 20/11/2025 நிறைஞ்ச வியாழக்கிழமை அன்று ஸ்ரீ சத்ய சாய் பிரசாந்தி நிலையம் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து டிகேஎஸ் பிரசாந்தி நிலையம் சென்று கொண்டிருக்கும் பதிவு. அனைவரும் வந்து பாபாவினுடைய அருள் பெருக, குடும்பத்தோடு வருங்க. சகல வசதியும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்று செல்லலாம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைமுறையினருக்கும் இந்த இடத்த வந்து காமிக்கணும். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஸ்தலம் அவர் மாணவர்களுக்காகவே உருவாக்கிய ஸ்தலம். கல்வி இங்கே பயின்ற பசங்க அத்தனையுமே ஒழுக்கத்தோட பெரிய பெரிய பல்கலைக்கழகம், பெரிய பெரிய உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அவங்க நிலையில் மட்டும் இருக்கிறாங்க. இன்னும் அவருடைய வார்த்தை சர்வீஸ் பண்ணுறாங்க. இன்னும் அவருடைய சீடர்கள், அவருடைய மாணவர்கள், பகவானுடைய மாணவர்கள், அதுவும் இங்கே புட்டபுரத்திலேயே பண்ண மாணவர்கள் இன்னும் சர்வீஸில் தே ஆர் இன் சர்வீஸ், பாபா சர்வீஸ். அதுதான் ரிட்டையர் ஆகியும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு டிகேஎஸுக்கு. பிரசாந்தி நிலையம் ரயில்வே ஸ்டேஷன். நல்ல பிரமாதமான ஏற்பாடு. அடியேன் 3வது தடவையாக அவருடைய பிறந்த நாள் வர 98, 99 இது சென்டினரி செலிப்ரேஷன். பாபா கிட்ட 98ல் பாபா கிட்ட பர்த்டேக்கு வரும்போது அடியனுடைய பிரார்த்தனையே அதுதான். 100வது பர்த்டேவை அடியேன்னு வர வைக்கணும் நீங்கள் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுதல். பாருங்கள், வர வச்சுட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அடியேன் வந்து ரிசர்வேஷனே பண்ணேன். ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கிறதுலாம் கூட தெரியாது. என்ன பாபா இந்த வருஷம் 2 வருஷம் நான் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணேன். இந்த வருஷம் என்ன 100வது பர்த்டே இப்படி என்ன பாபா இன்னும் நான் ரிசர்வேஷன்லாம் எதுவுமே பண்ணாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதே அப்படின்னு பார்த்தா, இல்லைடா நீ வந்து குபேரனுடைய தாசன், குபேர பக்தன். அதனால் இந்த வருஷம் பாருங்கள் 100வது பிறந்த நாளில் நீ குபேரர்கிட்ட போயிட்டு தான் என்கிட்ட வரணுன்ற ஒரு கட்டையில். ஸோ முந்தா நேற்று பாருங்கள் குபேர கிரிவலம், குபேரனுடைய ஆசி. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தரிசனம். பாபாவினுடைய அவங்க 100வது இந்த பிறந்த நாளில் ஸ்ரீ குபேரருடைய வழிபாடு அவ்வளோ சிறப்பாக எந்த ஆண்டுமே கண்டிராத ஒரு வருண பகவான் சும்மா 3/4 மணி நேரம் ஃபுல்லாக திருவண்ணாமலை ஃபுல்லுமே இறங்கி அப்படியே திருவண்ணாமலை முழுசுமே தோஷங்களை நீக்கி ப்ளஸ் பண்ணார். ஸோ அப்படி இடி மின்னலுடன் கூடிய வழிபாடு ஸ்ரீ குபேரருடைய வழிபாடு. ஏன்னா பாபாவனுடைய 100வது பிறந்த நாள். அந்த பாக்கியத்தை 2 மணி நேரம் ஸ்ரீ குபேரர் அந்த பூஜையில் உள்ளே இருக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. பாருங்கள், மறுநாள் இரவு 19ஆம் தேதி நைட்டு கிளம்பி அவருடைய ஏற்பாடு பாருங்கள். இந்த வருஷம் எப்படியாப்பட்ட ஒரு ஏற்பாடு. என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருடைய 100வது பிறந்த நாளை அடியேன் மறக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு குபேரதாசனான அடியேனை குபேர வழிபாட்டில் அதுவும் அண்ணாமலையார்கிட்ட இதெல்லாம் யாருக்குங்க? இதெல்லாம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், ஞானவான்களுடைய ஞானம் நமக்கு ஆழ் மனசுலேயும் நம்மளுடைய ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செல்லுலேயும் அந்த தர்மவான்களுடைய உபதேசம் நாம் உள்வாங்கினா தான் இதெல்லாம் சாத்தியம். இதுதான் உண்மை. அடியேன் பேசுகிறது உண்மை. அவருடைய பிரசாந்தி நிலையம் ரயில் நிலையத்திலிருந்து பேசுகிறது அத்தனையும் சாட்சாத் உண்மை. ஸோ பகவான் பேச வைக்கிறார். ஸோ அப்படியாப்பட்ட 2025ஆம் ஆண்டினுடைய ஸ்ரீ குபேர கிரிவலத்தை பாபாவே அடியேன் மூலமாக அங்கே நின்று அவர் நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் அங்கே குபேரர் வழிபாடு பண்ணுறாரு. குபேர லிங்கத்துக்கு அதே நேர்கோட்டில் கடைசியில் அவருடைய கடைசியாக நிற்க வச்சு அடியனுக்கு 2 மணி நேரம் எப்படி உள்ள சாத்தியப்பாடுன்னு தெரியல. அவ்வளோ லட்சம் கூட்டம் இருந்த இடத்துல அப்படி ஒரு காட்சியை இந்த 2025 பகவான் அடியனுக்கு கொடுத்தாரு. அதனால் யஷ்வந்த்பூர்லேருந்து ட்ரெயின் வருது. அதனால தான் ஐயா ஆர்பிஎஃப். ஆனால் நான் அந்த எல்லோ லைன்லேருந்து தான் இந்த பதிவு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், யஷ்வந்த்பூர்லேருந்து 2வது ட்ரெயின் அடியேன் வந்த ட்ரெயின்.
இது யஷ்வந்த்பூர்லேருந்து போகிற ட்ரெயின். ஸோ இங்கே பில்கிரிம்ஸ் அதுலேயும் வராங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம். இந்த பிரசாந்தி நிலையம் ஸ்டேஷனு ஓப்பன் பண்ணும்போது, ஸ்டேஷன் புதுசாக போடும்போது அடியேன் வந்து ஹெட் ஆஃபீஸில், ரயில்வேலுடைய ஹெட் ஆஃபீஸில் அடியேன் வந்து எனக்கு தெரியும் இந்த இடம் வந்து ஓப்பன் பண்ணும்போது எல்லாம். ஏன்னா நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர் நண்பர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்ததெல்லாம் அடியேனுக்கு தெரிஞ்சது. பாருங்கள், பின்னாடி யஷ்வந்த்பூர் ட்ரெயினில் பில்கிரிம்ஸ் வராங்க. ஸோ அப்படி ஒரு காட்சியையும் பகவான் வந்து பதிவு விட்டுறார் பாருங்கள். DKS at ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் ரயில்வே ஸ்டேஷன். யஷ்வந்த்பூருக்கு செல்லக்கூடிய ட்ரெயின் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. அடியேன் வந்தது இதுக்கு முன்னாடி சென்னை சென்ட்ரல், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலிருந்து வந்தக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின். பாபாவுடைய 100ஆண்டு கொண்டாட்டத்துக்கோசரமே இந்த புதிய ட்ரெயின் ஒன்று விட்டுருக்காங்க. ஒரு வாரம் வந்து இயங்கக்கூடிய ட்ரெயின். அநேகமாக அந்த ட்ரெயின் கூட எல்லோரும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நைட்டில் ஏறுறோம், காலங்கத்தால் இங்கே வந்து பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பியும் நைட்டுக்கே நீங்கள் இரவு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வசதியான ட்ரெயினாக அந்த ஸ்பெஷல் ட்ரெயின். ஸோ தேங்க்ஸ் டு சதர்ன் ரயில்வே, மிகவும் கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ நைட்டு 11:30 மணிக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் ஆனது, குண்டக்கல் ட்ரெயின் கிளம்புது. இதோ இப்போ 8-9க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ஸோ 10 மணிக்கெலாம் பிரசாந்தி நிலையம் போயிடலாம். ஈவினிங் பூஜை அட்டன் பண்ணலாம். வேணும்னா 2 நாள் தங்கி இருந்துட்டு கூட வரலாம். இல்லை ஒரு எமர்ஜென்சியாக இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு நைட்டோட நைட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு, ஈவினிங் பூஜா முடிச்சுட்டு நைட்டு திரும்பியும் ஏறி மறுநாள் சென்ட்ரல் போயிடலாம். ஸோ ஒரு நாள் ப்ரோக்ராம் போட்டு கூட நீங்கள் பிரசாந்தி நிலையம் வந்து பார்க்கலாம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், பெருகை வையகம். சிவாயனம், சிவாயனம். ஸோ DKS ஸ்ரீ சத்யசாய் பாபானுடைய 100வது பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே திங்கட்கிழமை வரை ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாருங்கள் பகவானுடைய பிளிஸ்ஸு என்ன ஒரு ராயல், பகவானுடைய ஆசீர்வாதம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பிரசாந்தி ரயில் நிலையத்தினுடைய உள்பிரகாரம் டிக்கெட் கவுண்டர் முதல் கொண்டு எப்போ வந்தாலும் இந்த இடத்துல பகவானை தரிசனம் பண்ணிட்டு தான் பொறுமையாக தான் இங்கேருந்து கிளம்புவேன். எல்லோரும் அடிச்சு பிடிச்சின்னு பஸ்ஸிலலாம் ஏறி ஓடி போவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. பகவான் வந்து இங்கேயே ரிசீவ் பண்ணுவார். அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும். ஸோ அப்படி ஒரு பிளிஸ்ஸை வந்து இந்த இடத்துல வரவேற்புலேயே அவர் கொடுத்துப்பார். எல்லாம் அவசரமாக என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பஸ்ஸை பிடிக்கணுன்னு ஓடுவாங்க, பிரசாந்தி நிலையம் தேடி ஓடுவாங்க. நான் அமர இவர்கிட்ட என்னுடைய ஆசீர்வாதம் வாங்கின பிற்பாடு, ஏன்னா இந்த இடத்துலேருந்தே அவருடைய பிளிஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ பொறுமையாக இந்த இடத்துலேருந்து அவருடைய ஆசீர்வாதம், அது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் கொடுத்து இங்கேருந்து அவர் கிளம்புன்னு சொன்னால் தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன். அப்படி அந்த 98, 99 பாருங்கள், 3வது 100 years பர்த்டே. ஸோ அவர்கிட்ட வேண்டது நிறைவேறுது பாருங்கள். அதுதான் பாபாசனுடைய பிளிஸ்ஸு. ஸோ பாபா 8 வயசுலேருந்தே பெரம்பூரில் அவருடைய சாய்பாபா கோயில் தெரு பேரே சாய்பாபா கோயில் தெரு. ஸோ அங்கே வருவார் பாபா பெரம்பூரில். ஸோ 8 வயசாக இருக்கும்போது எனது தந்தையார் பாபாவோடு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அடியனுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ முதல் அறிமுகமே பெரம்பூரில் பஜன், அவருடைய பஜன், அவருடைய விசிட் அப்போது எங்கள் அப்பா விட்டுன்னு போய் அடியேன்னு அந்த 8 வயசில் கிடச்ச நானும் இன்றைக்கி பாருங்கள், அவருடைய 100வது பிறந்த நாளில் அடியேன் எல்லா வேலையும், என்னுடைய வாழ்வியலுடைய வேலையெல்லாம் முடித்து, குடும்பத்தினுடைய பொறுப்பெல்லாம் முடித்து நம்மளை இங்கே ஐஷன் வரார் பாருங்கள். அதுதான் அவருடைய கீர்த்தி. அதனால் அனைவரும் ஒரு தடவையாவது பாபானுடைய பிளிஸ் வந்து நீங்கள் நேராக புட்டபர்தியில் வந்து அவருடைய ஆசீர்வாதம் பெறணுன்னு தான்
டிகேஎஸ்னுடைய அபிலாஷை. அதை நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு பாபாவுனுடைய உத்தரவோடு இதை பதிவிட்டிருக்கிற அந்த அருட்கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.